இவங்க பாருங்க எம்எஸ் தான் எழுதுறாரு, சொல்கிறாரு. நான் வந்து மறுநாள் வந்து நான் வந்து அப்போ வந்து மந்தவெளியிலே எங்கே சொன்னார் அவர். மந்தவெளியில் அப்போ 11 ரூபாயாம் வாடகை, 3வது மாடியாம், கூரை வேந்த ஒரு 3வது மாடியில் நான், ஜிகே வெங்கடேஷ், சிஆர் கோபாலகிருஷ்ணன் 3 பேர் நண்பர்கள். அவங்க 11 ரூபா வாடகைக்கு கொடுத்துட்டு நாங்கள் அங்கே இருக்கிறோம். அப்போ தான் நான் சிஆர் சுப்பராமன்கிட்ட வந்து ஐயா கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கிறேன். அந்த சமயத்தில் ஒரு நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் 3 பேரும் அப்படி வெளியே வரோம். வெளியே வந்தால் 3வது மாடியில் எங்கள் வீட்டு வாசல் வெளியே அந்த வாயிலுக்கு மேலே 3வது மாடியில் திறக்கிறோம். பார்த்தா எம்ஜிஆர் நிற்கிறாரு. எம்ஜிஆர் நின்று உடனே எனக்கு அப்படியே டக்குன்னு திக்காயிடுச்சு. எனக்கு என்னவோ இதுன்னு சொல்லிட்டு போகிறேன் கிட்ட வந்து. விஸ்வநாதா, உன் பாட்டு கேட்டேன், 4 பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கட்டி பிடிச்சாராம் எம்ஜிஆர், கட்டி பிடிச்சாராம். கட்டி பிடிச்சி பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னு சொன்ன உடனே எம்எஸ் தான் சொல்கிறாரு. எப்படியே எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. அவர் சொன்ன முகூர்த்த வேலை, அந்த முகூர்த்தம். அதுக்கப்புறம் நான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்.